ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நமக்கு பிடிஎஸ் உலகத்துக்கான அந்த போர்ட்டல், அந்த மாயக்கதவை திறந்து உள்ளே போகலாம். அப்போது இன்றைக்கான கதை என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜின்னோடைய ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்னால் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பெரிய போஸ்டிங் தான். அப்போது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் கொலீகான நம்ம சார்லி அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன மச்சான், நாளைக்கு உனக்கு பொண்ணு வேற பார்க்க போகிறாங்க, நீ ஃபோட்டோ பார்த்தியா, அழகாக இருக்கா பொண்ணு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பார்த்தேன், நல்லாயிருக்கு, ஆனால் நேரடியாக பார்த்து பேசினா தானே தெரியும் எப்படி இருக்காங்கன்னு. ஜமாய் ஜமாய், அப்போது சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போட்டுருவேன் அப்படி தானேன்னு சார்லி கிண்டல் பண்ணும்போது நம்ம ஜீன் சொல்கிறாரு, பார்க்கலாண்டா, சரி எனக்கு இன்றைக்கியான டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், ஓகே பாய்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. அதே டைமில் பாயனோட வீட்டில் என்ன நடக்குதுன்னா, பாயன் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவங்க கிச்சன் எப்படின்னா, கிச்சனில் இருந்து வெளியே பார்த்தாலே அவங்க வீட்டோடைய என்ட்ரன்ஸ் தெரியும். பார்க்கும்போது திடீர்னு அவங்க தங்கச்சி அழுதுட்டு உள்ளே வர்றா. என்னென்னு தெரியறதுக்காக கிச்சனில் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கில் அப்படியே விட்டுட்டு பயன் திடீர்னு வெளியே வரும்போது தங்கச்சி எதுவுமே பேசாமல் ரூமில் அழுதுகிட்டே போயிட்டு டோர் சாத்திக்கிறா. பயன் போய் தட்டுற, டோரை நாக் பண்ணுறா. யூனா யூனா கதவை தர, எதுக்காக அழற, திரடி கதவை, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீ முதல்ல கதவை தர, என்னை பயப்படுத்தாத அப்படின்னு சொல்லும்போது இவனா கதவை திறக்கிறா. திறந்துட்டு அப்படியே வாயனை கட்டி பிடிச்சு அழுறா. அழுதுட்டு அப்போது நம்ம வாயன் சொல்கிறா, அழாத அழாத, எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம், நீ முதல்ல வா இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பெட்டில் நம்ம யூனாவை உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம வாயன் கேட்குறா, இப்போ சொல்லு என்னாச்சு, ஏன் அழற அப்படின்னு கேட்கும்போது யூனா அழுதுகிட்டே சொல்றா, அக்கா அக்கா என்ன விஷயம் சொல்லு, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்கக்கா, நாளைக்கு நிச்சயம் கூட அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கக்கா, நான் இன்னும் படிப்பை கூட முடிக்கல, எனக்கு பயமா இருக்குக்கா, இதை ஏத்துக்கிறதுக்கான ஒரு டைம் கூட எனக்கு கொடுக்கல சொல்லும்போது வாயன் அப்படியே ஷாக் ஆகுறா. என்னன்னா, என்ன இது எனக்கும் கூட தெரியாதே, என்ன நடக்குதுங்க அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ல வாயன் தங்கச்சி கிட்ட எதுவும் பேசவும் முடியாம அவளை எப்படி பேம்பர் பண்ணதும் தெரியாம, இருடா எல்லாமே சரியாயிடும், எதுவா இருந்தாலும் அக்கா இருக்கல, உனக்கு கண்டிப்பா அக்கா எல்லாத்துலயுமே இருப்ப, பயப்படாத, எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வாயன் ரூமுக்கு வெளியே வரா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க, யாரை கேட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ணீங்க, நீங்க என்கிட்ட கூட சொல்லல, நானும் இங்க தானே இருக்கேன், என்னைய ஒரு மனுஷியா தானே நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, நான் யாருக்கிட்ட கேட்கணும் நீ சொல்ற, உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நீ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கணும்னு, ஆனா போன 3வது மாசத்துலயே உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டு போயிட்டான், நீ என்ன பண்ணிருக்கணும், குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துற மாதிரி அங்கே இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்கணும், ஆனா நீ என்ன பண்ண, உடனடியாக அங்க கிளம்பி வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி வரதட்சணை கொடுமைன்ற பேர்ல அவங்க மேலேயும் கேஸை கொடுத்துட்டு இப்போ இங்க வாழ வெட்டியா உட்காந்துருக்க, வந்து 1 வருஷம் ஆகுதா, கூட்டு கேஸுன்னு அலைஞ்சு அலைஞ்சு என்னால முடியலடி, இப்போ நீ என்ன கேட்ட, தங்கச்சிக்கு யாரை கேட்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணீங்கன்னு, அப்படித்தானே, அதுக்கு காரணம் நீ தாண்டி, உன்ன மாதிரி ஒரு வாழாவட்டிய வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா நல்ல வரன் வருமா அவளுக்கு, என்னமோ கடவுள் புண்ணியத்தால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அவங்க வேற கொஞ்சம் பெரிய இடம், பரவாயில்ல, பையன் வேற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான், பையனை பத்தி எல்லாருமே நல்ல விதமா தான் பேசுறாங்க, நாளைக்கு அவங்க முன்னாடி வந்து இப்படி வந்து நின்னு தொலைச்சிடாத, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்க, சனிய உன்னை கட்டி கொடுத்தா வீட்டுக்கு பிடிச்சி தரித்திரம் போயிடும்னு நினைச்சா மறுபடியும் வந்து எங்க வாழ்க்கைய எனக்கு ரொம்ப சொல்ல வைக்காத பயன் அப்படி சொல்லும்போது பயனோட கண்ணெல்லாம் அப்படி தேங்கி நிக்குது. அவ கேட்குறா அம்மா கிட்ட, எல்லாத்துக்குமே காரணம் நானும் சொல்ல வரீங்களாம்மா, நீங்களே யோசிச்சு பாருங்க, நானும் அவர்கிட்ட என்ன விட்டு போக சொன்னேன், 3 மாசம்ப்பா அவரு கூட உண்மையாவே வாழ்ந்திருக்க, நீங்க என் சித்தியா இருந்தா கூட என்னை பெத்த தாயத்தாமா நான் பார்த்துட்டு இருக்கேன், இருந்தும் எப்படிம்மா உங்களுக்கு எப்படி, அவரு யாரையோ லவ் பண்ணி அவங்க கூட போனா நானாமா தப்பு பண்ண, நீங்களே யோசிச்சு எப்படிமா
உங்க பொண்ணா இருந்தா எப்படி சொல்லுவீங்களா? சரி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நான் நான் எப்படியா போட்டோம்? எதுக்கு யுவனாவோட வாழ்க்கையை நீங்க இப்போ அடைச்சி நிறுத்து. இப்ப எதுக்கு அழுது டிராமா பண்ற? அவ ஏன் வயித்துல பிறந்த பொண்ணு, நீ சொன்ன மாதிரி நான் சொல்றேன். அதனால அவளுக்கு எந்த டைம்ல எது பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். சும்மா சும்மா எல்லா விஷயத்திலும் வந்து மூக்க நுழைக்காத, புரிஞ்சதுல? அப்புறமா உனக்கு சேர வேண்டிய எல்லாமே உன் கல்யாணத்தோடையே உனக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இனி அதுக்கு மேல எதுவும் என்கிட்ட பேசாத. இத பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் வராத. என் பொண்ணு வாழ்க்கைய எப்படி பத்திரப்படுத்தணும் எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏதாச்சும் பேசுறதுக்கு அவசியமா இருந்தா உங்க அப்பா வரும்போது நீ பேசிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ வயனுக்கு ரொம்ப அழுக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கல்யாணத்தோட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு. அம்மாமா கொடுத்து முடிச்சிட்டீங்க, ஆனா எனக்கு கொடுக்கல. அது புரியுதா? என் கையில இப்ப எதுவுமே இல்லை. அந்த அந்த பணத்துல என்ன படிக்க வச்சிருந்தா கூட இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல வாழா வெட்டியா உங்க கீழே வந்து நான் இருந்துட்டு இருக்கேன்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காதுமா. எனக்கு தேவையானது நானே பண்ணியிருப்பேன். +2 முடிச்சுட்டு நல்ல மார்க்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேம்மா. ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு கீழே தங்கச்சி இருக்குன்னு கட்டி விட்டுடுங்க. அட இப்ப என்ன எல்லா தப்பு நான் பண்ணேன்னு நீ என்கிட்ட சொல்ல வரியா? அக்கா இறந்துட்டாளன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வந்து உன்னை வளர்த்ததுக்கு நீ எனக்கு நல்லா பேரை வாங்கி கொடுத்துட்டேடி, நல்லா பேரை வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. வயனுக்கு அதுக்கு மேல எதுவும் பேச வரல. வயன் அப்படியே உடஞ்சு போய் அழுதுட்டே ரூம்ல போய் அப்படியே போய் படுத்துட்டா. அப்பா அம்மா என்ன எதுக்காக தனியா விட்டுட்டு போனீங்க? கார் ஆக்சிடென்ட்ல என்னை சேர்த்து கூட்டியிருக்கு போயிருக்கலாம். நான் இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட வந்திருக்காதுல்லம்மா. மிஸ் பண்றேம்மா, உங்களை 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. சரி, என்ன நடந்துச்சுன்னா, வயனோட அப்பா அம்மா வயன் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சித்தி சித்தப்பா தான் அப்பா அம்மா மாதிரி வயனை வளர்த்திட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வயன் +2 முடிச்ச உடனே ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லி அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 3 மாசம் வரையிலும் எந்த பிரச்சனையுமே இல்லாம வயன் அவ்வளோ சந்தோஷமா அந்த பையன் கூட வாழ்ந்துட்டு தான் இருந்தா. திடுதுப்புன்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பையன் வயனோட வரதட்சணையா வந்த பணம், அதுக்கப்புறமா நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டர் மட்டும் வயனுக்காக எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த லெட்டர்ல எப்படி இருந்துச்சுன்னா, வயன் என்ன மன்னிச்சிரு, இந்த 3 மாசம் உன் கூட நான் நடிச்சுட்டு மட்டும்தான் இருந்துட்டு இருந்தேன். உன் நம்பிக்கை பெறுறதுக்காக மட்டும் உன்னுடைய பணம் நகைகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை உன்னோட இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அந்த பொண்ணு கூட போகிறதுக்காகத்தான் இவ்வளோ ட்ராமாவும் பண்ணேன். என்னை மன்னிச்சிரு. மன்னிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. நான் அப்போ கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு மேலே பார்த்தா வயனுக்கு மாமியார் கொடுமை வேற. உன்னாலதான் என் பையன் போயிட்டான், உன்னாலதான் என் பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வயனைத்தான் திட்டுறாங்க. அதுக்கு மேலே பணத்தை எல்லாம் அவன் எடுத்துட்டு போனா என்ன, நீ உன் வீட்டாளுங்கிட்ட இருந்து மறுபடியும் பணம் கொண்டு வந்து கொடு, பணம் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு வயனுடைய மாமியார் வீட்டில் ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தாங்க முடியாம தான் வயன் மறுபடியும் சித்தி சித்தப்பாவை தேடி இந்த வீட்டிலே வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கா. மறாவது நாள் பொண்ணு பாடுறதுக்காக பையன் வீட்டில இருந்து எல்லாருமே வர்றாங்க. நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா அது சும்மா ஒரு பொண்ணு பார்க்குற வர மாதிரி இல்லை, நிச்சயம் பண்ணலான்னு அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படி எல்லாருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் வயனோட வீட்லேயும் வயனுக்கு ரிலேட்டிவாக இருந்த ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் வயனோட தங்கச்சி அழுக மட்டும் நிறுத்தவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. வயனுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. பிகாஸ் இவளுடைய பேச்சு அங்கே எடுபடாது. அதுதான் மெயின் ரீசனே. கல்யாணம் முடிஞ்சு 1 இயருக்குள்ளேயே வாழ்க்கையே தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயன் தவிச்சிட்டு இருக்கா. வயன் ஃபுல் தங்கச்சி கூட தான் இருந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல வெளியே சிலவங்க பேசுறது வயனோட காதுல விழுது. உனக்கு தெரியுமா, இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3வது மாசத்துலயே வந்து வாழாவட்டி உட்காந்துருக்கு.
அது மட்டும் இல்லை, டிவோர்ஸ் வேற ஆயிடுச்சாமா. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே என்ன சொல்றது, ஐயோ சித்தி சொன்னது சரியாயிடுச்சோ, நம்மளால நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அந்த மாதிரி எல்லாம் அவளுக்கே சம்டைம்ஸ் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுல ஒருத்தங்க ரிப்ளை பண்றாங்க என்னன்னா, உனக்கு தெரியாதா, அது இந்த வீட்டு பொண்ணே இல்லை, அவங்களோட அக்கா பொண்ணாமா. இந்த குடும்பத்துல அந்த பொண்ணு பிறக்கலையே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வயனோட வாழ்க்கையில ஆக்சுவலா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம இப்படி வெளியில புறணி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க கேட்க நம்ம வயனுக்கு அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவளால முடியல, கண்ணீர் தேங்கி நிக்குது. ஆனா அவளுக்கு அழ முடியல. ஏன்னா ஆல்ரெடி தங்கச்சி அழுதுட்டு இருக்கா, அவளை பேம்பர் பண்ணிட்டு இருக்கா. இல்ல ஏதாச்சும் பண்ணலாம், நீ நம்பு, நான் இருக்கேன்ல, அந்த மாதிரி சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. தங்கச்சிக்கும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு வாழ்க்கையை பார்த்து. ஏன்னா அக்கா வாழ்க்கை இந்த மாதிரி போச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி மாறுமோ அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. படிக்கணும்னு வேற ரொம்ப ஆசையா இருக்கு அந்த பொண்ணுக்கு. இந்த மாதிரி தான் அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தி உள்ள வந்து யூனாவா அழைச்சிட்டு வெளியே போறாங்க. அப்படி போகும்போது யூனா வந்து எல்லாருக்குமே டீ கொடுக்குறா. அதுல மாசா ரொம்ப அழகான் ஹேண்ட்ஸமா நம்ம ஜின் உக்காண்டிருக்காரு. அவரு யூனாவை ஒரு வாட்டி பாக்குறாங்க. யூனா ஆனா அவரை பார்க்கவே இல்லை, அப்படியே குனிஞ்ச தலை நிவராமே இருக்கா. ஆனா அவரை பார்த்த போதே அவருக்கு புரிஞ்சது, ஏன்னா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அழுதுருக்கா, அவளுடைய கண்ணுல எல்லாம் ஐபேக் வந்திருக்கு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம கட்டாய கல்யாணத்துக்காக வற்புறுத்துறாங்களோ அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. ஃபேஸ் பார்க்கும்போதே அவருக்கு நிலைமை சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சுது. எதுவும் பேசல, ஆனா அந்த டைம்ல சரி பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க நார்மலா பேச ஆரம்பிப்பாங்களே, அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற சிலவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப், ரொம்ப பெரிய வசதியா இருக்காங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே தெரியும், இருந்தாலும் கேட்கணும்ல, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, எவ்வளவு போடுவீங்க, பையனுக்காக எவ்வளவு தருவீங்க, இப்படியெல்லாம் கேட்கும்போது வயனுக்கு வருது பாரு கோவம். திடீர்னு வந்து பட்டார்னு கதவை ஓபன் பண்ணிட்டு அவ வெளியே வருவா. வந்துட்டு 5 நிமிஷம் டைம் தருவேன் எல்லாருக்குமே, எந்திரிச்சு எல்லாருமே இப்பவே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பா. அப்படியே எல்லாருமே வயனை திரும்பி பார்ப்பாங்க. அந்த டைம்ல சித்திக்கு கோவம் வந்து வயனோட கன்னத்திலே பழியன்னு ஒரு அறைதான். ஆனாலும் வயன் அசரல, அப்படியே கல்லாட்ட நின்று இருக்கா. கண்ணுல இருந்து ஒரு டிராப்லெட்ஸ் கூட விடல, அப்படியே நின்று இருக்கா. அப்படியே சித்தியை பார்த்து சொல்றாங்க, சித்தி நீங்க என்ன இப்ப அடிக்கலாம், இது வேணாலும் பண்ணலாம், ஆனா இதுக்கு நான் ஆசர மாட்டேன். அவளோடைய ஸ்காலர்ஷிப்ல அவ படிக்கிறா. ஆக கூட நீங்க குடுக்கிற ஹெல்ப்ங்கிறது அவளுக்கான பஸ் பேர் மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. அவளா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. அவளோட படிப்பு முதல்ல முடியட்டும், அப்புறமா அவளுக்குன்னு ஒரு வேலை வரட்டும், அதுக்கப்புறமா நீங்க கல்யாணமோ கர்மாதியோ என்னமோ பண்ணுங்க. அது வரையிலையாச்சும் அவளை கொஞ்சம் வாழ விடுங்க. அப்புறம் இதுல யாரு மாப்பிள, நீங்களா மாப்பிள, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின் எந்திரிச்சு நிக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் சொன்ன உடனே திடீர்னு எந்திரிச்சு நின்ட்டாரு. அப்போ வயன் போயிட்டு அப்படியே கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு, தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். நீங்க எல்லாருமே வெளியே அரசல் பரிசல பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆமா, தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு, அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு படிப்போ இல்லைன்னா எனக்குன்னு ப்ராப்பரான ஏதாச்சும் ஒரு வேலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து இவங்க செலவிலேயே மறுபடியும் வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. என்னோட தேவைகளை நானே பார்த்திருப்பேன், யாரையுமே கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். அது மாதிரி மறுபடியும் என் கண் முன்னாடியே ஒரு பொண்ணு உருவாக்குறத பாக்குறதுக்கான தெம்பு எனக்கு இல்லை. அதுவும் என் தங்கச்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கூட என் தங்கச்சிக்கு டைம் கொடுங்க. அதுல அவ படிச்சு அவ சொந்த கால் அவன் நின்னதுக்கு அப்புறமாவும் அவளுக்கு உங்க மேல விருப்பம் இருந்தா, அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாலுமே அந்த பொண்ணு மேல விருப்பம் இருந்தா மட்டும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தயவு செஞ்சு வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மண்ணளி போட்டுடாதீங்க. தயவு செஞ்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி ஆக்கிடாதீங்க. எல்லாரையுமே
கையெடுத்து கும்பிட்டு கேட்க, சித்தி என் தங்கச்சி மேல எனக்கு பொறாம இல்லை சித்தி, உண்மையாலுமே சொல்றேன். அவ என் கூட பிறக்கலன்னு மட்டும்தான், ஆனா என்னோட சொந்த தங்கச்சி சித்தி. நீங்க அவ மேல நான் பொறாமப்பட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க சித்தி. என்ன மாதிரி அவ வாழ்க்கை ஆகக்கூடாது சித்தி, அதனால மட்டும்தான் சித்தி நான் பேசுறேன், புரிச்சுக்கோங்க சித்தி சொல்லிட்டு அழும்போது அப்படி பார்த்தா என்னன்னு தெரியல, அவனோட சித்தியும் அழுறாங்க. எல்லாருமே என்னமோ மாதிரி ஆயிட்டாங்க, வந்தவங்க எல்லாருமே என்னமோ மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா, அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருமே வெளியே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்லயே வயன் தங்கச்சியை பார்த்து சொல்ற, யூனா நீ எதுக்குமே பயப்படாத, இவங்க யாருமே உன்னை படிக்க வைக்கலனாலும் அக்கா நான் இருக்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாச்சும் கண்டிப்பா உன்னை கரை சேர்த்து வேண்டி, என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையாக கண்டிப்பா நான் அனுமதிக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லும் போது யுனா வந்து அப்படியே வயனை கட்டி பிடிச்சிட்டு அழுன்னு அழுதா. 2 பேருமே அவ்வளோ அழறாங்க. அந்த டைம்ல அப்படின்னு கிளாப் தட்டுற சவுண்டு. ரியூனாவும் வாயனும் திரும்பி பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ள சாரு, ஜின் சார் தான் அப்படி கை தட்டிட்டு இருக்காரு. எல்லாருமே, அதாவது வெளியே இறங்கி போனவங்க கூட என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக ஒரு ஆர்வத்துல திரும்பி பாக்குறாங்க கிளாப் தட்டுற சவுண்டுனால. பார்க்கும்போது ஜின் வந்து கை தட்டிட்டு இருக்காரா, எல்லாருமே என்னடா இங்க நடக்குதுன்னு தெரியாம கொஸ்டின் மாதிரி பாக்குறாங்க. அப்போ ஜின் சொல்றாரு, இன்னைக்கு ஆக்சுவலா பொண்ணு பாக்குறது அப்படிங்கிறத விட நிச்சயதார்த்தம் அந்த நிலைமையில தான் என்ன எல்லாருமே கூட்டிட்டு வந்தாங்க. நானும் பல கனவுகளோட ஆசைகளோட தான் வந்தேன். எனக்குன்னு ஒரு சோல்மேட் வரப்போறா, என்னுடைய பெட்டர் ஹாஃப் ஆக போறா, அந்த மாதிரி நினைச்சு வந்தேன். ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நீங்க சொன்ன இந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். எவ்வளோ காலமானாலும் பிரச்சனை இல்லை, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா அதுல சின்ன ஒரு திருத்தம் இருக்கு. 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் கூட எடுத்துக்கோ, தப்பில்லை. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கிறது வாயனத்தான். நீ என்ன சொல்ற வாயன்? எனக்கு வரப்போற பொண்டாட்டி இப்படித்தான் இருக்கணும்னு நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். செல்ஃப் ரெஸ்பெக்டோட, ரொம்ப கான்ஃபிடென்டா, எந்த விதமான தப்பு வந்தாலும் எதிர்த்து கேட்கறதுக்காக, சொந்த குடும்பத்துக்காக நிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்த்தேன். அவ்வளோ குணமும் உங்ககிட்ட இருக்கு. உன்னுடைய தைரியம் பிடிச்சிருக்கு, உன்னுடைய பாசம் பிடிச்சிருக்கு, உன்னுடைய அந்த அழுக கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு இந்த மனுஷன் கேட்டுட்டாரு. அந்த டைம்ல வயன் பேன பாத்துட்டு இருக்கா. வயன் மட்டும் இல்ல, யூனா கூட என்னடா இந்த மாதிரி கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஜின்னோடைய கைய அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னடா சொல்ற அந்த மாதிரி கேக்குறாங்க. அப்போ ஜின் சொல்றாரு, அம்மா நீங்க அந்த பொண்ணு இடத்துல இருந்து ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க, அந்த பொண்ணு நீங்களா இருந்தா எப்படி இருக்கும், அதை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்கம்மா. அது மட்டும் இல்ல, நீங்க காசோ பணமோ எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு குணமுள்ள பொண்ணுதாம்மா நம்ம குடும்பத்தையே கட்டி காப்பாத்தும், உங்களையும் அப்பாவையும் நல்லா பார்த்துப்பா. அந்த நம்பிக்கை இந்த ஒரு 15 நிமிஷத்துல எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா உங்களை நான் சம்மதிக்க வச்சிருவேம்மா. சொல்லும்போது ஜின்னோடைய அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா ஜின்னோடைய அப்பா வந்து சொல்றாரு, எனக்கு உன்னுடைய முடிவுல நம்பிக்கை இருக்கு ஜின், யூ ஜஸ்ட் கோ. கண்டிப்பா உன் அப்பா, நான் உன் கூட இருப்பேன். நான் மட்டும் இல்லை, உங்க அம்மாவும் தான். அந்த பொண்ணை வயன் என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா 5 வருஷங்கிறது கொஞ்சம் பெரிய இடைவெளின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜின்னோடைய அப்பா கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாரு. ஆனா வயனுக்கு தான் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. திடீர்னு வயன் என்னன்னா அவங்க சித்தியை திரும்பி பாக்குறா. ஏன்னா சித்தி தான் ஆல்ரெடி
தப்பா சொல்லியிருக்காங்க வயனை பத்தி, தங்கச்சியோட வாழ்க்கையில குறுக்கால வருவான்னு. இப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தானே இங்க நடந்திருக்கு. அப்போ அதனாலயே சித்திய பார்த்து இல்ல சித்தின்ற மாதிரி வயன் மண்டை ஆட்டுறா. அந்த டைம்ல சித்தி அப்படியே முறைக்கிற மாதிரியே பக்கத்துலயே வரா. வந்துட்டு சித்தி வந்து வயனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறா. அணைச்சிட்டு சாரி வயன், சாரி, அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்க்கணும்டி நானு. ஆனா உன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு வயன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அழறாங்க. அப்போ வயனுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் என்ன சொல்றது, அந்த ஹாப்பி டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. அவளும் சித்தியை பார்த்து அழறா. அப்போ சித்தி சொல்றாங்க, உன்னை ஒரு பாரமா இல்லைன்னா வேற எந்த மாதிரி நினைச்சுப்ப நான் சொல்லலை. உன் தங்கச்சி எவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ்வளோ படிக்கணும். அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நானே பண்ணிக்கிறேன், நானும் அப்பாவுமே பண்ணிக்கிறோம். ஆனால் உன் வாழ்க்கையை பார்த்து நீ போடா, நீ போய்க்கோ. ஜின்னா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும், இப்போவும் சொல்கிறேன், முதல் வாட்டி சொன்ன மாதிரி இல்லை, ஜின்னா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பிடிக்கலையா உனக்கு வேற ஏதாச்சும் பண்ணணுமா, எது வேணாலும் பண்ணிக்கோடி. சித்தி சித்தி இல்லை அம்மா இருப்பேன்டி உன் கூட எப்பவுமே. ஆனால் என்ன மன்னிச்சிடடி, தெரியாம பண்ணிட்டேன்டி, மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு சித்தி ஆடுறாங்க. அப்படியே அந்த சினாரியோ ரொம்ப என்ன சொல்றது சென்டிமெண்டலா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம வயன் அண்ட் ஜின் தனியா நிற்கிறாங்க, தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜின் வந்து மறுபடியும் கேட்குறாரு, சொல்லு வயன், என்ன உன் முடிவு? நீ காத்திருக்க சொன்னா கண்டிப்பா நான் காத்திருப்பேன், நீ காத்திருக்க வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா நான் காத்திருப்பேன். உனக்கான அந்த டைம் ஆஃப் பீரியட் நான் கொடுப்பேன். அப்புறமா என்னுடைய லவ் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஏன்னா உன்னை மிஸ் பண்ணுறதுக்கு என் மனசு விரும்ப மாட்டேங்குது. உன்னை பார்த்த அந்த செகண்ட்லேயே நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு என் இதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதனாலேயே உன்னை விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி சொல்லும்போது வயன் வந்து தயங்கிக்கிட்டே, உங்களுக்கு உங்களுக்கு தெரியல, எனக்கு ஆல்ரெடி மேரீட் ஆகி 3 months அவரு கூட எல்லா விதத்துலேயுமே ஒய்ஃபாக வாழ்ந்திருக்கேன், உங்களுக்கு அது புரியுதில்ல சொல்லும்போது, டசன்ட் மேட்ரு, அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. ஏன்னா ஆம்பளைங்க செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறது இல்லையா, அதில் இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஜின் கேட்குறாரு. அப்போது வயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது வயன் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ட்ராமாலேருந்து இப்போவும் எனக்கு வெளியில் வர முடியல. ஒருத்தங்களை நம்பி போனேன், ஆனால் ஏமாற்றிட்டாங்க. மறுபடியும் அது மாதிரி ஒரு விஷயத்தில் வயன் எனக்கு புரியுது, ஸ்ட்ரகிள் பண்ணாத, நான் காத்திருப்பேன், கண்டிப்பாக காத்திருப்பேன், உனக்காக கண்டிப்பாக காத்திருப்பேன். எப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா சொல்லும்போது வயன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவ்வளோதானா, அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்களே மிச்ச கதையெல்லாம் டெவலப் பண்ணி மனசில் பார்த்துக்கோங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்ச சீன், பிடிக்காத சீன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்கப்பா, ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களது அச்சு. அதுக்கப்புறமா சரங்கி காய்ஸ், பார்க்கலாம், பாய்.